அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்ச் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து மார்ச் 21ஆம் தேதி. இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச காடுகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ அந்த டேவை கொஞ்சம் பார்த்துடலாம். பாருங்கள், இன்றைக்கி வந்து உலக காடுகள் தினம் மார்ச் 21. இது ஸ்கூல் புக்லேயுமே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டா. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, காடுகளை அழிவிலிருந்து பாதுகாக்கிறதும் காடுகள்னால் கிடைக்கிற பயன்களையும் விழிப்புணர்வை கொண்டு வரும் விதமாக இந்த காடுகள் தினம் கொண்டாடப்படுது. ஸோ காடுகள் அழிவுனால் என்னென்ன இது நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்ல வராங்க. ஸோ அந்த காடுகள் பற்றி பார்ப்போம். இன்று மார்ச் 21ஆம் தேதி சர்வதேச காடுகள் தினத்தை குறிக்கிறது. இது காடுகள் மற்றும் மரங்களின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கொண்டாடவும் ஒரு நாளாகும். 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருள் பாருங்கள், காடுகள் மற்றும் உணவு. காடுகள் மற்றும் உணவு அப்படின்னு பார்த்தோன்னா, இதை வந்து நம்மாழ்வார் ஐயா வந்து ஒரு கோட் சொல்லிப்பாங்க. என்ன அப்படின்னா, மனிதன் உடம்பு வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாவரங்கள் சார்ந்த வர்ற அந்த பழங்கள் காய்கறிகள் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறது மூலமாக அந்த உடம்பு வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அதாவது பிளானட்ஸ் ஆர் ப்ரொடியூசர்ஸ், அனிமல்ஸ் ஆர் கன்சியூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அப்போ வேட்டை மனிதர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படிங்கும்போது, அவங்க வேட்டையாடினாங்க. ஆனால் அந்த இதை சாப்பிட்டுட்டு அதுக்கு ஏற்றாப்புல உடல் உழைப்பும் இருந்துச்சு. அதனால் அது அவங்களுக்கு சரியாக இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நிறையவே சாப்பிட்றோம், ஆனால் வந்து உடல் உழைப்பு அந்த அளவுக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால அதோட விளைவுகள் வந்து நிறையவே இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆண்டுக்கான கருப்பொருளை வச்சுருக்காங்க. அப்போ காடுகள் மற்றும் உணவு அப்படிங்கும்போது, காடுகள்லேருந்து கிடைக்கிற உணவுகள் வந்து நமக்கு இயற்கைக்கு இதாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து உடம்புக்கு நல்லபடியாக இருக்கும் அப்படிங்கிறது தான், ஆரோக்கியமான உணவாக இருக்கும் அப்படிங்கிறது தான். உலக வன தினத்தின் சுருக்கம் இங்கே. தேதி ஆண்டுதோறும் மார்ச் 21ஆம் தேதி அன்று கொண்டாடப்படுகிறது. தோற்றம் 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் நிறுவப்பட்டது. இந்த டேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யார் அங்கீகரிக்க அப்படின்னா, ஐநா சபை தான் அங்கீகரிக்காங்க. எப்படி அப்படின்னா, ஒரு நாடோ இல்லை ஏதோ ஒரு அமைப்போ வந்து இந்த டேட்டை வந்து ஒரு காரணத்தோடு அவங்கள்ட்ட போய் அறிக்கையை சப்மிட் பண்ணுவாங்க. அதை ஐநா சபை ஏற்றுக்கொண்டு அது சரியாக இருக்கும் விதத்தில் அவங்க எந்த வருஷத்தில் அவங்க சப்மிட் பண்ணுறாங்களோ அந்த வருஷத்துலேருந்தே அதை அறிவிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து அது கொண்டாடப்பட்டு வருது. ஸோ அந்த வகையில் 2012 இந்த காடுகள் தினம் ஐநா சபையில் கொண்டாடப்பட்டு வருது. நோக்கம் மக்களுக்கு காடுகள் மற்றும் மரங்களின் முக்கியத்துவம் மற்றும் வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் நிலைப்புத்தன்மை மற்றும் உணவு பாதுகாப்பில் அவற்றின் முக்கிய பங்கு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் காடுகள் பற்றிய டேட்டா. ஸோ இந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒரு தினமுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கருப்பொருளோட ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படிங்கிறத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். காடுகள் தினத்தை பார்த்தாச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட்டாக நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதையும் பார்த்துடலாம். என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 179 பார்த்திங்கன்னா, சபாநாயகரோட ராஜினாமா அல்லது நீக்கம் பற்றி கேட்டிருந்தேன். அந்த ஆர்டிக்கிள் பார்த்திங்கன்னா 179 அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ அது ஓகே. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பின் 181 யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா, சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர் பதவியிலிருந்து நீக்குவதற்கான தீர்மானம் பரிசீலனையில் இருக்கும்போது தலைமை தாங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லுது. இதில் என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஒன்று வந்து இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பற்றி தான் கேட்டிருந்தேன், அதற்கான ஆன்சர் தான் இது. நம்பிக்கையில்லா தீர்மானம் 2 பேர் மேலே கொண்டு வராங்க. ஒன்று வந்து பிரதமர் மேலேயும் கொண்டு வராங்க, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சபாநாயகர் மேலேயும் கொண்டு வராங்க. இப்போ சமீபத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து சபாநாயகர் மேலே நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்ததுனால இந்த கேள்வி கேட்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதை பற்றி இந்த இதில் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ 179 என்னென்னா, அந்த ராஜினாமா மற்றும் நீக்கம் பற்றிய கையாளுகிறது. 181 என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த நீக்கம் பரிசீலனையில் இருக்கும்போது தலைமை தாங்கக்கூடாது. ஆமாம், அது நம்ம தமிழ்நாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா அந்த பரிசீலனை அந்த ஓட்டெடுப்பு எடுக்கும்போது அவர் வந்து அங்கே உள்ளே இருக்க மாட்டார், அவங்க வெளியில் போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் சொல்லுது. அடுத்ததை பாருங்கள், தேர்தல் நடத்தை விதிகள் கேட்டிருந்தேன். தேர்தல் நடத்தை விதிகள் அந்த ரூல் பார்த்தீங்க அப்படின்னா 1961 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதன்படி தான் நைட்டு 10 மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அப்புறம் அந்த வரம்பை மீறி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ ஒரு நியூஸில் வந்து அந்த வரம்பை மீறி செயல்பட்டதுனால ஒரு தலைவர் மேலே வந்து கேஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் அந்த கேள்வி கேட்டேன். தேர்தல் நடத்தை விதிகள் 1961. அடுத்து பாருங்கள், நம்பிக்கையில்லா தீர்மானம் பிரதமர் மேலே. இப்போ நம்ம பார்த்தது சபாநாயகர் மேலே, இது வந்து பிரதமர் மேலே. எப்படின்னா, ஜவஹர்லால் நேருக்கு எதிராக 1963. ஸோ நான் இயரை கேட்டிருந்தேன், அவங்க டேட்டோட மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆகஸ்ட் 19 கொண்டு வரப்பட்டது.
அது போக எனக்கு புதுசாக இருந்த டேட்டா என்னென்னா, ஜவஹர்லால் நேருக்கு எதிராக காங்கிரஸ் கிளர்ச்சியாளர்னா ஆச்சரிய ஜேபி கிருபாலினி அவர்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு இந்த டேட்டா வந்து புதுசாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் நன்றி, 2 பேரும் ஆன்சர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி. அடுத்து நியூஸ்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி தலைப்பு செய்தியில் பார்த்தோன்னா இன்றைக்கி நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எதுவுமே இல்லை. ஸோ கொஞ்சம் உள்ளே போயிடலாம். ரெண்டாவது பேஜில் என்னென்னா, இந்த முதல்வரின் வீடு மறுகட்டமைப்புக்கான திட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறது இந்த மாதிரி நியூஸில் தான் பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி கிராமங்களில் அரசு திட்டங்களின் மூலம் கட்டி கொடுத்து பழுது பார்க்க இயலாத வீடுகளை மறுகட்டுமானம் செய்ய திட்டத்துக்கு முதல்வரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டம் என்ற பெயரிட்டு இந்த ஆண்டுக்கு முதல் கட்டமாக ரூபாய் 600 கோடி ஒதுக்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அப்போ இப்போ இருந்து தான் இதை கொண்டு வராங்க. அப்போ என்ன பாருங்கள், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டபடி கிராமங்களின் அரசு திட்டங்கள் மூலம் கட்டி கொடுத்து பழுது பார்க்க இயலாத, அதாவது ஏற்கனவே பழைய ஸ்கீம்ஸில் கட்டி கொடுக்கப்பட்ட வீடுகள்லாம் மறுபழுது பார்க்க முடியாமல் அதை டெமால்ஸ் பண்ணிவிட்டு புதுசாக கட்டி கொடுக்குற மாதிரி மறுகட்டுமானத்துக்கு செய்யும் திட்டத்துக்கு பேர் முதல்வரின் வீடு மறுகட்டுமான திட்டம் அப்படின்னு ஒன்று இந்த ஆண்டு முதல் கட்டமாக 600 கோடி ஒதுக்கி அரசாணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு திட்டம் இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இன்றைக்கி ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க, முறை செய்து குடிமக்களை காப்பாற்ற வேண்டும். இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இது திருக்குறள் தான், அந்த குறளையுமே கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மதுக்கடை மையமாக வச்சு அரசியல் நடந்துட்டுருக்கு. ஸோ அதை பற்றின ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட விளக்கம் என்னென்னா, தங்கள் குடிமக்கள் பாதிக்கப்படாமல் முறை செய்து காப்பாற்றும் போது தான் நாடாளும் மன்னவன் அந்த கொள்கைகளை காக்கும் தெய்வமாக மதிக்கப்படுவான் என்றார் வள்ளுவர். அவரை உரிமை கொண்டாடுவதில் காட்டும் அதே ஆர்வத்தை அவர் கூறிய அறிவுரை நிறைவேற்றுவதில் காட்டட்டும் அப்படிங்கிறத மத்திய மாநில அரசுகள் அப்படின்னு சொல்லி 2 பேர்ட்டையுமே கொஸ்டினை எழுப்பியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல் மூலமாக. அப்போ நமக்கு திருக்குறளை எடுத்துக்கோங்க. திருக்குறள் வந்து எல்லா இடத்துக்கும் பொருந்துறதுனால முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும் அப்படிங்கிறது என்னென்னா, தங்கள் குடிமக்கள் பாதிக்கப்படாமல் முறை செய்து காப்பாற்றும் போது தான் நாடாளும் மன்னவன் அந்த மக்களை காக்கும் தெய்வமாக மதிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ நல்ல குறள். ஸோ இந்த மாதிரியும் இது விளக்கம் பார்த்துக்கிட்டு, நம்மளுக்கு திருக்குறள் பார்த்திங்கன்னா அந்த ஜிஎஸ்டியில் நிறையவே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்பப்போ இந்த மாதிரி குறளை படிச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி முக்கியமான குறள்லாம், ஏன்னா ஆளுமை சம்மந்தமாக நிறைய குறள்கள்லாம் வருது. ஸோ அதனால் இது மாதிரி குறள்கள்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே ஒரு விருது கொடுத்துருக்காங்க, என்ன அப்படின்னு பாருங்கள், பசுமை முதன்மையாளர் விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் 2024-25 ஆண்டுக்கான பசுமை முதன்மையாளர் விருது பள்ளி, கல்லூரிகள், குடியிருப்பு நலச்சங்கங்கள், தனிநபர்கள், உள்ளாட்சி அமைப்பு, புதுமையான பசுமை தயாரிப்பு, பசுமை தொழில்நுட்பத்திற்கான ஆராய்ச்சி, திடக்கழிவு மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஸோ இந்தந்த துறைகளெல்லாம் சிறந்து விளங்குபவர்களுக்கு, இந்த துறைகள்லாம் சிறந்து விளங்குவர்களுக்கு பசுமை முதன்மையாளர் விருது யார் கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து விண்ணப்பிக்கிறதுக்கு தான் அழைப்பு விட்டுருக்காங்க. ஸோ யாருக்கு கொடுக்குறாங்கிறத வரும் நாட்களில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பசுமை முதன்மையாளர் விருது இருக்குது அப்படிங்கிறத இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக நீர் நாள், அதை இன்றைக்கே ஆர்டிக்கலை கொடுத்துட்டாங்க. ஸோ நீரோட முக்கியத்துவத்தை கருதி ஆர்டிக்கலாகவே போட்டிருக்காங்க. அதுவும் ஸ்கூல் புக்லேயே இருக்குது, நீங்களும் பார்த்துருப்பீங்க. பொது அறிவில் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் எந்த வருஷம் அப்படின்னா 2013 ஆண்டில் லாப நோக்கில்லாத நிறுவனமாக தொடங்கப்பட்டது. அடுத்து, தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் அனைத்து திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் ஒருங்கிணைப்பு மையமாக இக்கழகம் திகழ்கிறது. தமிழக அரசின் முழு நிதி உதவியுடன் செயல்படும் இங்கு தேசிய திறன் மேம்பாட்டுக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டங்களை பின்பற்றிய பயிற்சிகள் அனைத்தும் வழங்கப்படுகின்றன.
இப்போ நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக கேட்டாங்க அப்படின்னா இதை பொறுத்துக்களை கேட்குறாங்க நிறைய. இப்போ நம்ம தமிழ்நாடு சார்ந்த இருக்கிற நிறுவனங்கள், கழகங்கள், அந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா பொறுத்துக்கையில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் இந்த இயரை வச்சு விட்டுறாங்க. ஸோ இது மாதிரி இதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் எப்போன்னா 2013 தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து லாப நோக்கம் இல்லாத நிறுவனமும் தொடங்கியிருக்காங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் இருக்கோ இதெல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த நிறுவனம் வந்து செயல்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷம் முக்கியம், 2013 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2329 கிராமங்களில் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அடிப்படை வசதிக்கு ரூபாய் 1087 கோடி ஒதுக்கிட்டு இருக்காங்க. சரியா? இந்த திட்டம் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி பொறுத்துக்கையில் வச்சுருந்தாங்க. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் எந்த வருஷங்கிறத வச்சுருந்தாங்க. நான் அது இன்றைக்கி கொஞ்சம் தேடி பார்த்ததில் ஒரு டேட்டா கிடச்சிருக்கு. அதை வந்து லைட்டாக அப்படி பார்த்துருவோம். இதே பார்த்தீங்கன்னா 2 இதாக இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 1, அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 அப்படிங்கிற இதில் இருக்குது. அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட நோக்கத்தை பாருங்கள். கிராமப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான தமிழ்நாடு அரசின் திட்டமான அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் AGAMT ஆரம்பத்தில் 2006-7 தொடங்கப்பட்ட, மேலும் 2021-22 மேலும் 5 ஆண்டு காலத்திற்கு மீண்டும் 2025-26 முடிவடைகிறது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா 2006-7 காலகட்டத்தில் தொடங்கியிருக்காங்க. 21 காலத்தில் அது முடியுது. 21க்கு முன்னாடி அது முடிஞ்சிடும். 21-22 பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. அதோட 2.0 வெர்ஷன் வந்து தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த AGAMT அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை பற்றின ஏன் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற இதே கவர்மெண்ட் தான் இந்த 2006 இந்த திட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. ஸோ அவங்க பீரியடில் தொடங்கப்பட்ட இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் கருதி இப்போ கொஸ்டின்ஸ்லையுமே அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்துலையுமே போய் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்திலிருந்து நிறைய ஃபண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி அது மூலமாக நிறைய மக்கள் பயன்படுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ அதுக்காக இது கொடுத்துருக்காங்க. கிராம பஞ்சாயத்துகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது நோக்கமாக கொண்ட இந்த திட்டம் 2006-7 நிதியாண்டில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ 6-7 நிதியாண்டு அப்படின்னா அப்போ பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட திட்டமாக இருந்திருக்கும். சரியா? ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பேஸ் 2, 2021ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 AGAMT 2 தமிழ்நாட்டின் கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள அனைத்து வாழ்விடங்களின் முழுமையான வளர்ச்சி நோக்கமாக கொண்டு இது 5 ஆண்டுகளில் 21லேருந்து 21 வரைக்கும் 26 வரைக்கும் செயல்படுகிறது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. கிராமப்புறங்களில் அடிப்படை உள்கட்டமைப்பு மேம்படுத்தல் முக்கியமான உள்கட்டமைப்பு. ஸோ கிராமப்புறம் சார்ந்து உள்கட்டமைப்பை மேம்படுத்துறது தான் இந்த அது பேர்லேயே இருக்குது பாருங்கள், அண்ணா கிராம மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அது பேரில் இருக்கிறதுனால இயர் மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. இது வந்து 2006-7 அந்த நிதியாண்டில் தொடங்கப்பட்டிருக்கு. பேஸ் 2 வந்து பார்த்திங்கன்னா 2021-22 தொடங்கப்பட்டிருக்கு. பேஸ் 2 எப்போ முடியுது அப்படின்னா 25-26 காலகட்டத்தில் முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தோட நோக்கம். இது ப்ரீவியஸ் இயரில் பொறுத்துக்கையில் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமாக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அழகி போட்டியை வந்து இந்த வருஷம் தெலுங்கானாவில் நடத்த இருக்கிறாங்க. இங்கே ஒரு டேட்டா என்னென்னா, இவர் அவுரங்கசீப்பை பற்றி அன்றைக்கி பார்த்தோம் கொஞ்சம். இப்போ வந்து அடுத்து கஜினி முகமதை பற்றி ஆரம்பிச்சிருக்காங்க. அவுரங்கசீப் சர்ச்சை அடுத்து மற்றொரு முஸ்லீம் மன்னரான கஜினி முகமதியோட இதில் ஒரே ஒரு டேட்டா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் இருந்துச்சு. கஜினி முகமது எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கஜ்னாவியில் இருந்து இந்தியாவுக்கு படையெடுத்து வந்த முஸ்லீம் மன்னரான முகமது கஜினின்னு கொடுத்துருக்காங்க. அது போக கீழே பாருங்கள், 1206ஆம் ஆண்டு சோம்நாத் மீது படையெடுத்த கஜினி முகமது கொள்ளையெடுத்ததாக வரலாறு பதிவு செய்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இந்த சோம்நாத் படையெடுப்பு வந்து 1206ங்கிறதையும் கஜினி முகமது சோம்நாத் படையெடுப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த டேட்டா இருந்துச்சு. ஸோ அதை ரீகால் பண்ணிக்கலாம். இது அந்த அழகி போட்டிக்கான இமேஜ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 72வது உலக அழகி போட்டியை இந்த ஆண்டு தெலங்கானா அரசு ஹைதராபாத்தில் நடத்த இருக்கிறது. இதை பார்வையிட கடந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட உலக அழகியான
கிறிஸ்டினா சிஸ்கோவா அப்படிங்கிறவங்க நேற்று வந்து ஹைதராபாத் வந்திருக்காங்க. இதில் நம்ம கொஸ்டினை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, நடப்பாண்டின் உலக அழகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டினா சிஸ்கோவா. இது முடிஞ்சிச்சா? அடுத்து 72வது உலக அழகி போட்டியை நடத்தும் நாடுன்னு கேட்டால் இந்தியான்னு போடலாம், மாநிலம்னு கேட்டால் தெலுங்கானான்னு போடலாம். அது எந்த நகரம் நடத்த இருக்கிற நகரத்தோட பேருன்னு சொல்லி ஹைதராபாத், டெல்லி, சென்னை, மும்பை அப்படின்னு கொடுத்துருவாங்க. நகரம்னு கேட்டால் ஹைதராபாத்னு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி 3 விதமாக அந்த கேள்வி கேட்கலாம். இது போக அந்த நடப்பு உலக அழகி யார் அப்படிங்கிறதும் கேட்கலாம். ஸோ அந்த போட்டி நடந்ததுக்கு அப்புறமா இந்த வருஷத்துக்கான அழகி யார், 72வது உலக அழகி போட்டிக்கான அழகி யார் அப்படிங்கிறத செய்யலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி கேட்பாங்க அப்படின்னா 72வது உலக அழகி போட்டியை நடத்த இருக்கும் நகரம் என்ன, மாநிலம் என்ன, நாடு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ரிசர்வ் வங்கியோட செயல் இயக்குனராக ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. நமக்கு வந்து ரிசர்வ் வங்கி வந்து சிலபஸில் இருக்கிறதுனால ஸோ அது சார்ந்த ஒரு டேட்டா என்ன அப்படின்னா, ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குனராக இந்திரானில் அப்படிங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா இந்திரானில் பட்டாச்சாரியா அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்ச் 19 முதல் அமலுக்கு வருது, பொருளாதார மற்றும் கொள்கைகள் ஆராய்ச்சி துறையை கவனித்துக் கொள்வார். அதாவது ரிசர்வ் பேங்க்கில் உள்ள எக்கனாமிக்ஸு அப்புறம் வந்து கொள்கை ஆராய்ச்சி இந்த 2 துறையும் இவர் வந்து பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பதவியில் நியமிக்கப்படுவதற்கு முன்பு அவர் வந்து பணக்கொள்கைத்துறையின் ஆலோசகராக பணியாற்றியிருக்காரு. அப்புறம் ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கை, நிதி கொள்கை, வங்கியல் மற்றும் சர்வதேச பொருளாதார உறவுகள் உள்ளிட்ட துறைகளில் சுமார் 30 ஆண்டுகள் பணியாற்றிருக்காரு. ஸோ இந்த ஆர்பிஐ பொறுத்தளவில் இந்த பொருளாதாரத்தில் நிபுணத்துவம் பெற்றவங்களை தான் தலைமை பொறுப்புகளை நியமிப்பாங்க. அந்த வகையில் ரிசர்வ் வங்கியின் செயல் இயக்குனராக இந்திரானில் அப்படிங்கிறவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.